இந்த மாதிரிலாம் எனக்கு செய்ய தெரியாதுங்க, இது பெரிய ப்ராசஸாக இருக்குது, நான் கடையிலே வாங்கிக்குவேன் அப்படின்னு சொல்கிறவங்கள ஈஸியாக இந்த புளிச்சக்கீரை தொக்கை செய்யலாம். ஹலோ கைஸ், வெல்கம் டு நிராலி லைஃப் ஸ்டைல். ஸ்டார்ட் பண்ணலாமா? இன்னைக்கு நான் ஒரு முடி தான் இந்த புளிச்சக்கீரை வாங்கியிருந்தேன். அதில் இருக்க லீஃப் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு நல்ல தண்ணியில் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். 2 சம்பு தண்ணி ஊற்றி கீரையை நல்லா பாயில் பண்ணி தனியாக ஒரு கரண்டியில் எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுருக்கேன். கீரையோட குவான்டிட்டியை பொறுத்து மல்லி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு கட்டு கீரைக்கு 2 கை அளவுக்கு மல்லி சேர்த்துருக்கேன். அதோட ஒரு 10-20 மிளகா வரமிளகா இருக்கும், அதையும் நல்லா ஒரு இரும்பு கடாயில் வறுத்து எடுத்து பவுட்ரு கன்சிஸ்டன்சிக்கு மிக்சியில் அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போது அந்த தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுருந்த கீரையை ஒரு பெரிய மிக்சி ஜாரில் ரொம்ப வலுவலுன்னு அரைக்காமல் ஒரு செகண்ட் மட்டும் இப்படி லைட்டாக திருவி எடுத்தீங்கன்னா கொஞ்சம் திப்பி திப்பியாக கீரை கிடைக்கும். அதை தனியாக நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. நல்ல ஒரு மண்சட்டியில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து கடுகு உளுந்த பருப்பு, அதோட ஒரு கை அளவுக்கு வெள்ளைப்பூண்டை இடித்து சேர்த்துருக்கேன், ஒரு கை அளவுக்கு பச்சை கருவேப்பிலை, 2 கை அளவுக்கு சாப் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயம், தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த பொடியை இதில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கிண்டு லைட்டாக கிண்டி விட்டுட்டு மிக்ஸ் ஆன உடனே நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்த புளிச்சக்கீரையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மத்து வச்சு ஒரு 2 மினிட்ஸ் கீரையை கடைஞ்சோம்னா அதில் இருக்க மசாலாலாம் கீரையில் நல்லாவே இறங்கிடும். நான் முன்ன சொன்ன மாதிரியே ஒன் டைம் இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா இதை போய் கடையில் வாங்கினமே அப்படின்னு நினைப்பீங்க. ஓகே கைஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நிராலி லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பை.